தமிழ் திரைப்படத்துறையில் எம்ஜிஆர் மனிதநேயத்திற்கும் மனோரமா அவர்களின் நகைச்சுவை திறமைக்கும் ஒரு தனி மதிப்பு இருந்தது. ஒரு படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது மனோரமா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணமாக இருந்தது. காய்ச்சல் காரணமாக நிற்கவே முடியாத அளவுக்கு பலவீனம் இருந்தது. ஆனால் படக்குழுவை காத்திருக்காதது என்ற தொழில் நெறியை மனோரமா மிக கச்சிதமாக பின்பற்றுபவர். அதனால் அவர் காய்ச்சலுடன் படப்பிடிப்புக்கு வந்துள்ளார். அது தெரியாமல் எம்ஜிஆர் வழக்கம்போல் செட்டுக்குள் வர மனோரமா முகத்தில் இருக்கும் சோர்வையும் நடுக்கத்தையும் அவர் உடனே கவனித்து விட்டார். கண்களை உயர்த்தி பார்த்து மெதுவாக கேட்டார், மனோரமா, நீங்க சுகமில்லை போல் இருக்கிறதே, ஏன் வற்புறுத்தி வந்திருக்கீங்க என்று கேட்க, அதற்கு மனோரமா சிரிக்க முயற்சி செய்து, எம்ஜிஆர் சார், யாருக்காகவும் படப்பிடிப்பு நிற்கக்கூடாது, அதனால் தான் வந்துட்டேன் என்று சொல்லினார். அந்த ஒரு வரி எம்ஜிஆர் இதயத்தை கிளறிவிட்டது. உடனே அவர் இயக்குனரை அழைத்து வந்து, மனோரமாவுக்கு ஓய்வு வேண்டும், அவருக்கு உடல்நிலை சரியில்லை, இந்த காட்சியெல்லாம் நாளைக்கு மாற்றுங்க, முதலில் அவருக்கு சிகிச்சை கொடுக்கணும் என்று உறுதியாக சொன்னார். பின்பு தனது டிரைவரை அழைத்து, டிரைவர், முதல்ல மனோரமாவை வீட்டுக்கு சரியாக கொண்டு போங்க, மருத்துவம் செய்யட்டும் என்று சொன்னார். மனோரமா அதிர்ச்சியாக